வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வெஜ் சீஸ் பேட்டிஸ். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வேக வச்சு கிரேட் பண்ண உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இதில் கிரேட் பண்ணி வச்சுருக்க மொசரல்லா சீஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ½ கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1½ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். சால்ட் தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி சாதாரணமாக காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி சாப்பிட கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதோடைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ இது ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் இதை கட்லெட் ஷேப்க்கு ரோல் பண்ணியிருக்கேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் வாட்டர் வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட்லெட் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 by 1 அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணும்போது, இல்லைனா மேலே கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு, உள்ளேயும் வெந்துடுச்சு. ஸோ இதை வெளியில் எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான வெஜ் சீஸ் பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.